Hi viewers, welcome to KV Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறது fish gravy. தேவையான ingredients என்னென்னன்னு பார்க்கலாம். Fish 1/2 கிலோ, கொத்தமல்லி தழை சின்ன சின்னதா கட் பண்ணது 1/2 கப், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள்ஸ்பூன், பெரிய வெங்காயம் 3, மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், சில்லி பவுடர் 3 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2. இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணுறோம். இந்த குழம்புல பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரேவிக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணுறோம், கையாலேயே பிசைகிறோம், அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வைக்கிறோம், அவ்வளோதான். பெரிய வெங்காயம் போடலாம், விருப்பப்பட்டவங்க சின்ன வெங்காயம் கூட போடலாம். பெரிய வெங்காயத்தை இன்னும் சின்ன சின்னதாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். காரம் நான் கம்மியாக வைக்கிறதுனால 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுறேன். அதிகமாக தேவைப்படுறவங்க இன்னொரு 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. உப்பு கம்மியாகவே போடுங்க, மறுபடியும் டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கையாலேயே பிசைங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம இப்போ இந்த இதில் தேவைப்பட்டால் எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா நம்ம எதுவும் தாளிக்க போகிறதில்ல. ஸோ எண்ணெய் தேவைப்படாது, விருப்பப்பட்டவங்க ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த மசாலாலேருந்து பாதி எடுத்து ஒரு பவுலில் தனியாக வச்சுக்கோங்க. மீதி அதே பேனில் இருக்கிற மசாலாவில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீனை உள்ளே போடணும். ஒவ்வொன்றா எடுத்து நல்லா அடுக்குங்க. அடுக்கிட்டு அந்த பவுலில் வச்சிருக்கிற மீதி மசாலாவையும் அதில் போடுறோம். அதில் போட்டு நம்ம இது கிரேவியாக தான் வைக்கிறோம். ஸோ தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கன்னா போதும். 5 to 10 மினிட்ஸில் வெந்துடும். கரண்டி விட்டு அலசக்கூடாது. குண்டாவை சும்மாவே இப்படி ஆக்குனீங்கனாலே அது செக் பண்ணிக்கணும். இப்படி தான் கிளறி விட்டுக்கணும். இப்போ இந்த மீன் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா, இதில் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாக இருக்கிறனால எனர்ஜி அதிகமாக கிடைக்கும். ஹார்ட் டிசீஸ்க்கு ரொம்ப நல்லது, பிரெயினுக்கும் ரொம்ப நல்லது. தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க, கண் ப்ராப்ளம் இருக்கவங்கெல்லாம் இதை அடிக்கடி சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.